ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனலை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மேக்கப் லுக்கு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு கிறிஸ்மஸ். ஒரு மேக்கப் லுக் நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எல்லாருமே ஈஸியாக பண்ண மாதிரி ஒரு மேக்கப் லுக்கு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரு பொதுவான ஒரு செட்டிலான நியூட் ஷேடில் நம்ம போய் ஒரு மேக்கப் லுக் மாதிரி பார்க்கலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஸ்கின் ப்ரெப்லாம் நான் முடிச்சு வச்சுட்டேன். லிபம்லாம் போட்டு ஸ்கின் ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ டேரெக்டாக மேக்கப்புக்குள்ளே போயிடலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணாமல் சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் வச்சு மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் இல்லாமல் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் மேப்ளினோட கன்சிலர் எடுத்துக்கிட்டேன். ஃபவுண்டேஷன் இல்லாமல் நான் கன்சிலர் மட்டும் எனக்கு போதும். நான் அதில் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து எனக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ நான் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த வாய் 2 பகுதி இருக்குல்ல, அதுக்கும் இந்த மூக்கு கீழே இருக்கிற 2 பகுதியும் போட்டுக்கிறேன். அப்புறம் அண்டர் ஐ கீழே போட்டுட்டு இப்போ ஒரு ப்ரஷ் எடுத்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக இருக்க ப்ராடக்ட்டு நான் கழுத்துலையும் அண்ட் என்னோட இயர்ஸ்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வீடியோக்காண்டி செயின் போட்டிருக்கேன். மேக்கப் பண்ணும்போது யாருமே செயின் போட்டு பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஈவனாக இன்னொரு இடத்துல அன்ஈவனாக இருக்கும். கன்சீலர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை செட் பண்ணிட்டு காம்பேக்ட் பவுடர் மட்டும் வச்சுக்கிறேன். அண்ட் மேப்ளின் ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா போட்டேன்னா அங்கெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் பவுடர் செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் அண்டர் ஐ கீழே, ரோஸ் கிட்ட, வாய் சுற்றி, அப்புறம் மிச்சம் இருக்க ப்ராடக்ட்டை இயர்ஸுக்கும் அண்ட் நெக்கையுமே நான் கவர் பண்ணிடுவேன். ஏன்னா நெக்கையும் நம்ம ஃபேஸே ஈவனாக வச்சுக்கிறோம், அன்ஈவனாக வைக்கக்கூடாது. நெக் ஏரியாவை நான் கவர் பண்ணிக்கிறேன். அதான் நான் ஃபேஸ்க்கு இது தான் பண்ண போகிறேன். இது போக பார்த்திங்கன்னா ப்ளஷ் அப்ளை பண்ணலாமா வேணாமான்ற 2 கன்ஃபியூஷனில் இருக்கேன். அப்ளை பண்ணணும்னா நான் லாஸ்ட்டில் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஐப்ரோ ஃபில் பண்ண ப்ளூ ஹெவனோட இந்த ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ப்ராடக்ட் இருக்க முடியும் இது பண்ணால், அண்ட் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஸ்பூலி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பூலி வச்சு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதே நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஐப்ரோமே நான் ஃபில் பண்ணிவிட்டேன். என்னோட ஐப்ரோ இது போதும் எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஷேடோ வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஐஷேடோ அப்ளை பண்ணலாம். ஐஷேடோக்கு நான் இன்றைக்கி மேக்கப் ரெவல்யூஷனோட பேலட் தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஏன்னா இது ஒரு நியூட் ஷேட் போகலாம், அண்ட் இதில் ஷிம்மர்ஸும் இருக்குன்றனால இந்த பேலட் எடுத்திருக்கேன். கையை வச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அதுதான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு நல்ல நியூட் ஷேட் எடுத்துக்க போகிறேன். இந்த நல்ல நியூட் ஷேட் எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் ஒரு ரெட் கலர் அப்ளை பண்ண போகிறேன். ரெட் கலர் அப்ளை பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த பலட் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இல்லை ஸ்வாட்ச் பண்ணி இந்த ரெட் கலர் எடுத்து அப்ளை பண்ணி ரொம்ப லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு இது போதும். இதுக்கப்புறம் ஷிம்மர் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஷிம்மர் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுக்கலாம். நான் லைட்டாக கிளிட்டர்னு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கோல்ட் மணி இருக்கிற இந்த ரெட் கலர், இந்த ஃபஸ்ட் ஒன் இருக்குல்ல, செகண்ட் ஒன், இந்த கலர் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த கலரை நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதை ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு லைட்டாக ஷைன்
எனக்கு வந்து ரொம்ப வேணாம். ஸோ என்னோடய ஐலைட் ஏரியாவில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டேன். எனக்கு போதும். இது கேமராவில் எப்படி தெரியும் தெரியல, நேரில் நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். சரி, இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா காஜல் அப்ளை பண்ண போகிறேன். காஜலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹிமாலயாவோட காஜல் எடுத்துக்கிட்டேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி யூஸுக்கு நான் இதை யூஸ் பண்ணுவேன். டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. நெக்ஸ்ட்டு வாங்கி வைக்கணும். நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா காஜல் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக ஐக்கு வந்து மஸ்காரா மட்டும் போட்டு முடிச்சிட்டோன்னா ஐ மேக்கப் ஃபினிஷ் ஆகிடும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் கேனோட மஸ்காரா எடுத்துக்கிட்டேன். மஸ்காரா லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லணும்னா, இது சூப்பரான மஸ்காரா. நீங்கள் ஒரு நல்ல மஸ்காரா, அது அஃபோர்டபுள் ரேஞ்சில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லை தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நான் கண்டிப்பாக அதை சொல்லுவேன். மஸ்ட் ட்ரை. நீங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. மஸ்காராவை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு என்னோடய ஐ மேக்கப் முடிஞ்சிருச்சு, பார்த்துக்கோங்க. வந்து இப்போ வந்து நான் ப்ளஷ் லைட்டாக போகலான்ற ஐடியா வந்திருக்கு. ஸோ ப்ளஷ் பேலட் எடுத்திருக்கேன், மார்ஸோடது. அதை எடுத்து நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ரொம்பலாம் இல்லை, ரொம்ப லைட்டாக மினிமலாக போதும் எனக்கு. அப்ளை பண்ணிட்டு லைட்டாக எனக்கு நோஸில் வேணுன்றனால நான் நோஸில் எப்போவுமே நான் நோஸில் வந்து அப்ளை பண்ணுவேன். எனக்கு ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் வேணுன்றனால நான் நோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. 90% மேக்கப் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது, லிப்ஸ்டிக்கு. அது மட்டும் தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நியூட் ஷேடாகவே நான் போய்க்கிறேன். ஒரு நல்ல மெரூன் கலர் எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த மெரூன் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்வேபேயோட இந்த லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ரன்வேன்னு போட்டிருக்கு. இதோட ஷேட் என்னன்றது எனக்கு தெரியல. நான் இருந்துச்சுன்னா நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெரூன் கலர். இதில் இப்படி தெரியுது, பட் ஆனால் இதோட டார்க்கு. நான் இங்கே ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஒரு நியூட் ஷேடு. நான் இதுதான் ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் ப்ளூலெட் லிப்ஸ்டிக்கில். அப்படி இல்லைன்னா எல்இஐடியில் இருக்கிற அந்த மெரூன் ஷேடு, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்போலாம் நான் சொல்கிறேன். அதுவுமே சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி வியருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிப்ஸ்டிக்கோட அந்த எட்ஜ் இருக்குல்ல, எட்ஜில் வந்து நான் லைட்டாக ட்ரா பண்ணிக்குவேன். எப்போவுமே லைட்டாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி நீங்கள் லிப் பென்சில் வச்சும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுவே பழகிட்டனால இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். கேமராக்கு எப்படி தெரியுன்னு தெரில, நேரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த லிப்ஸ்டிக் ரெட் கலர் மாதிரி தெரியுது கேமராவில். பட் ஆனால் இது ஒரு மெரூன் ஷேட், நல்ல ஒரு நியூட் ஷேடு, சூப்பராக இருக்குது. இது இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இதை பிக் பண்ணேன். ஆஃபரில் இருக்கும்போது தான் பிக் பண்ணேன். ஸோ தட் நீங்களும் இதை பிக் பண்ணிக்கலாம். என்வேபேயோட ரன்வே இந்த லிப்ஸ்டிக்காக. இது ஷேட் மட்டும் எனக்கு தெரியல, நான் பார்த்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன்.
அண்ட் அவ்வளோதான் நம்மளோட கிறிஸ்மஸ் மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. நீங்களும் இதை பிடிச்சிருந்தனா ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி மேக்கப் லுக் வேணுன்றதை சொல்லுங்கள். மேக்கப் லுக் மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர், அப்புறம் ஃபேஷியல், அதெல்லாம் டிஐ மாஸ்க்கு, ஃபேஸ் மாஸ்க்கு, ஹேர் மாஸ்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் டெய்லி விளாக்ஸுமே வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் அதெல்லாம் பார்க்கணும். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிடுங்க. அண்ட் என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதை எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ அதை உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் என்னோட சேனலை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்போவுமே. தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். பாய்.